ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலேருந்து. நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப வேலை எனக்கு வீட்டில். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நேரம் அந்த நேரத்துக்கூடயே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஒரு பார்ட்டாக விவசாயமும் பார்க்குறனால நம்ம செல் எடுத்து பார்க்குறதுக்கு அப்படின்ற ஒரு டைமே இருக்க மாட்டேங்குது நமக்கு. இதில் எப்படி நம்ம வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு டைமே இல்லைங்க. சரி, நம்ம இதுக்காக யூடியூப்பில் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம், இனி இதை விடக்கூடாது அப்படின்றதுக்காக இதை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சின்ன ஒரு கிளிப்ஸ் டெய்லியும் போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மாட்டுக்கு மூக்கு கவரு எப்படி மாற்றுறது, ஒருத்தவங்க கேட்டாங்க மூக்கு கவரு மாற்றுற வீடியோ போடுங்க அப்படின்னு. அந்த வீடியோ போடலான்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் டைம் கிடச்சி. இந்த கவுரு வாங்கிட்டு பார்த்திங்கன்னா 1 வாரம் ஆயிடுச்சு. கவுரு 1 வாரமாக வீட்டிலேயே தான் இருந்துச்சு. அந்த கவுத்த பார்க்கும்போதெல்லாம் வீடியோ போடணுன்னு ஞாபகம் வரும். ஆனால் டக்குன்னு அடுத்து இந்த வேலை செய்யணும், அடுத்து இந்த வேலை செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டே இருப்போமா, அதை நோக்கி ஓடிருவோம், மறந்துடுவோம். டெய்லி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மறந்துடுவேன். நைட்டு 10 மணிக்கு எழுந்திரிச்சு, ஐயோ நான் அதை அங்கே வச்சுட்டேனே, இதை இங்கே வச்சுட்டேனே, இந்த வேலையை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு உட்காந்துருப்பேன். அப்படி தான் டெய்லி பொழப்பு போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி மாட்டுக்கு மூக்கு கவரு மாற்றலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக எடுத்துகிட்ருக்கேன். அந்த புதுசாக வாங்கின கவுத்தில் முடிச்சு போட்டுப்பாங்க. அந்த முடிச்ச அவுத்து விட்டு பார்த்திங்கன்னா, அந்த பிரியாக வந்துடும். அந்த பிரியை சுற்றி விட்டுட்டு, அதே மாதிரி சுற்றி விட்டுட்டு, அதுக்கு மேலே டேப் போட்டு சுற்றிக்கணும். நான் எதுக்கு டேப் போட்டு சுற்றுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மூக்கு வழியை விட்டு வெளியே வரும்போது அது அழுந்தாமல் இருக்கிறதுக்காக டேப் போட்டு சுற்றுறேன். அந்த கவுரு ஒத்த கவுரு மட்டும் நுனியில் நீட்டிகிட்டு இருக்கோம். அதை அளவாக வச்சுக்கிட்டு அதை பாதியை கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த தும்பு இருக்குது இல்லைங்களா, தும்பு திருகாணி அவுத்து கழுத்து கவுத்தில் மாட்டிக்கிறேன். எப்போதுமே நம்ம மாட்டுக்கு கழுத்து கவுருன்னு ஒன்று நம்ம கட்டியிருப்போம். அந்த கழுத்து கவுத்தில் போட்டோம் அப்படின்னா நம்ம மூக்கு கவுரு மாற்றும்போது அவங்க விரண்டாலும் ஓட மாட்டாங்க. கழுத்தடி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஓட முடியாது. அதனால் தும்பையும் திருகாணியும் அவுத்து கழுத்து கவுத்தில் மாட்டிட்டேன். மாட்டி விட்டுட்டு அப்புறம் நம்ம மூக்கு கவுத்தை அவுத்து, அந்த மூக்கு கவுத்தில் ஒரு பக்கம் திரி பிரிஞ்சு போன மாதிரி இருக்கும். அந்த பக்கத்தில் கவுத்தை ஜாயின் பண்ணிக்கணும். இன்னொரு பக்கத்தில் முடிச்சு போட்டுக்கணும். அது எதுக்குன்னா சேஃப்டிக்காக. அது இன்னொரு பக்கம் விட்டு இன்னொரு பக்கம் உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு பக்கம் முடிச்சு போட்டுக்கிறேன். உருவாது, இது மிரண்டுருச்சு, புது மாடு மிரண்டுட்டு ஓடுச்சு அப்படின்னா சங்கடம் தானே. அதனால் நான் கீழே கயிற்ற போட்டு கட்டிக்கிட்டு அந்த இன்னொரு பக்கம் முடிச்சு போட்டுக்குவேன். எனக்கு இப்படி தான் மூக்கு கவரு மாற்ற தெரியுங்க. எனக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் நான் எப்போதுமே மாற்றுறது. வேறு ஐடியா எப்படின்னு கேட்டிங்கன்னா, நூல் சுற்றி மாற்றுவா. நான் ஒரே ஒரு தடவை நூல் சுற்றி மாற்றினேன். அது அழுந்தி மூக்கு மாட்டுக்கு அழுந்திருக்கு மாட்டிருக்கு. ஒரே விரண்டு ஓடிடுச்சு. சரி, அப்புறம் அதுலேருந்து அந்த இதை விட்டுட்டேன். டேப்லேயே போட்டு சுற்றிக்கலாம். டேப்பு வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம மாட்டுக்கு தானே மூக்கு கவுரு சுற்றுறோம் அப்படின்றதுக்காக டேப்லேயே நான் போட்டுக்கிறதுங்க. அந்த சைடு முடிச்சு போட்டுக்கலாம். அது மூக்கை விட்டு உருவிட்டு வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தான், ஒரு சேஃப்டிக்காக முடிச்சு போட்டுக்கிறேன். அந்த பிரிஞ்சு போன பாதையில் அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஒரு நுனி இருக்குது இல்லைங்களா, அதில் அதை போட்டு சுற்றிக்கலாம். ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஜாயின் பண்ணும்போது தான் மூக்கு கவுரு மாறி வரும். இந்த பழைய கவுரு வெளியே வந்துடும், புது கவுரு உள்ளே வந்துடும். அந்த மாதிரி ஆரம்பத்தில் எனக்கு மூக்கு கவுரு மாற்றுறதுக்கு தெரியாதுங்க. அந்த புதுசில் யாரையாவது கூப்பிட்டு தான் மாற்றுவேன். அவங்க ஒரு நாளைக்கு இன்னைக்கு வரேன்பாங்க, நாளைக்கு வரேன்பாங்க. சங்கடமாக இருக்கும் நமக்கு ஓயாமல் போய் கூப்பிட்றதுக்கு. அதனாலனா எனக்கு ஒரு நாள் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. இந்த மாதிரி மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி மாற்றினேன். எனக்கு யாரையுமே நான் கூப்பிட்டுக்கவே மாட்டேன். நான் தனியாகவே நம்ம வளர்த்த மாடு தானே, மிரளாது அப்படிங்கிறதுக்காக நானே என்ன செய்யணுமோ தும்புலேருந்து திருக்காணி வரைக்கும், மூக்கு கவுரு மாற்றுற வரைக்கும் எல்லாமே நானே பார்த்துக்குவேன். அடுத்து இந்த மூக்கு கவுரு நூலில் போடுவாங்க. நூலில் போடுறது எப்படி எதுக்கான்னு கேட்டிங்கன்னா, அந்த முக்குளிச்சு தண்ணி குடிக்கும்போது இந்த நூல் கவுரு தண்ணி உறிஞ்சு இறுக்கம் பிடிச்சிக்கிறோம். அது ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறோம். அதனால் நான் இப்போதைக்கெல்லாம் நரம்பு கவுரு தான் வச்சுக்கிறது. நரம்பு கவுத்துலேயே போட்டு மாற்றிக்கிறது. இந்த மாதிரி நரம்பு கவுருலேயே நான் வச்சுக்கிறதுங்க. ரொம்ப டைட்டாக மூக்குனாங்காயத்தை இழுத்து பிடிச்சி கட்டினோன்னா மூக்கு அப்படியே அறுத்துக்கிட்டே மேலே நாம போயிடும். மாடே பார்க்குறதுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடும்.
அதனால் வந்து ரொம்ப இறுக்கமாகவும் மூக்கணாங்கயிறு கட்டக்கூடாது. அப்புறம் வந்து அந்த புண்ணு ஆயிரும். அந்த மூக்கணாங்கயிறு மாற்றி விட்டு அதை சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். இழுத்து இழுத்து விட்டு சுற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும். முடிச்சு வந்து மூக்குக்குள்ளே போயிடாம பார்த்துக்கணும். சரிங்களா? முடிச்சு மூக்குள்ள போச்சுன்னா அவங்களால மூச்சு விட முடியாது. புசு புசுன்னு இருப்பாங்க. அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் இப்படி தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்படி தான் நான் மூக்கணாங்கயிறு மாத்திட்டுருக்கேன். இந்த டேப் வேற கொஞ்சம் சரியில்லைங்க. பேப்பராட்டம் பசையே இல்லாத மாரி இருந்துச்சு. சரி ஒரு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக வந்து அத நல்லா வந்து அமுத்தி விட்டுக்கிட்டேன். ஏன்னா, அது வந்து உருவாம இருக்கிறதுக்காக வந்து ஒரு சேஃப்டிக்காக அத வந்து அமுத்தி விட்டுட்டோம் அப்படின்னா, அது வந்து உருவாது. இப்போ இனிமே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. அத வந்து உள்ளுக்கு விட்டு இங்கிட்டு இழுக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ம். ஒரு சில மாடுகள் வந்து விரலுங்க. அது என்ன செய்றாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல விரண்டுட்டே இருக்குங்க. ஆனா பரவால்ல. எங்க மாடு பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் செய்யல. நின்னுக்கிட்டாங்க. இது காலையில எடுத்த வீடியோ தாங்க. இன்னும் சாணியெல்லாம் அள்ளல. இன்னமும் இந்த ஒரு மாட்ல பாலும் கறக்கலங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா, அலங்காம இங்கிட்டு விட்டு அங்கிட்டு எடுத்துட்டோம்னா முடிஞ்சுச்சு. அவ்வளோதாங்க. இதில ஒண்ணுமே இல்லங்க. இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு இந்த வேலை ரொம்ப ஈஸிங்க. மாடு வந்து எங்கிட்டும் வரலாம இருக்கிறதுக்காக கவுத்து போட்டு கட்டியிருக்கோமா, அவ்வளோதான். அத பிடுங்கி அங்கிட்டு போட்டு, இத வந்து இந்த முடிச்ச வந்து கணக்கா போட்டுக்கணும். முடிச்சு வந்து புது கவர்னால வந்து உருவிக்கிட்டு வந்துரும். அதனால கொஞ்சம் டைட்டா போட்டுக்கலாம். கட்டினதையே மூக்கு கவுத்த வந்து கொஞ்சம் லூஸா விட்டு கட்டுங்க. அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சுட்டு அப்புறம் வந்து டைட்டா பிடிச்சி கட்டிருங்க. இது எப்படின்னா வந்து கவுத்த வந்து கரெக்டா சரியா வச்சு கட்டணும். இல்லைன்னா நம்ம மாட்ட பிடிச்சி இழுக்கும்போது அந்த மூக்கு கயிறு வந்து கண்ணுல உரசும். அதத்தான் நீங்க சொல்றீங்க கயிறு வந்து கண்ணுல உரசுது அப்படின்னு. இல்ல கை கவுத்த வந்து பிடிச்சி இழுக்கும்போது அந்த கயிறு வந்து கண்ணுல வந்து உரசுது. அதுக்காக வந்து நம்ம மூக்கு கவுத்த கரெக்டா வச்சுக்கணும். ரொம்ப பெருசா விட்டோம்னா காதுக்கு வெளியே வந்துரும். கொம்புலலாம் மாட்டிக்கிரும். அது சுத்தமா உருகிட்டு வந்துரும். கீழ வந்து உருவிக்கிட்டு வந்துரும். அப்படி போடக்கூடாது. நம்ம வந்து அளவா வச்சு அளவா மாட்டிக்கணும். முடிச்சு வந்து தண்ணி படபட இறுகத்தாங்க செய்யும். ஒரு நேரத்துக்கு அந்த முடிச்ச அவுக்க கூட முடியாது. அப்படி இருக்கும். ஓகே அவ்வளோதான். இப்படி தான் வந்து இழுக்கிறனால கண்ணுக்கிட்ட போய் கவரு விழுகும். அத கரெக்டா வந்து காதுக்கு பின்னாடி விட்டு நல்லா முடிச்சு ஒரு நல்லா முடிச்சு போடுவாங்க. இந்த முடிச்சு எனக்கு தெரிஞ்ச முடிச்சு இப்படி தான் நான் போட்டுக்கிறதுங்க. யாரையுமே கேட்டதில்ல இதுவரைக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த மாடுகளுக்கு என்ன வைத்தியம் செய்யணுமோ ஏதாவது ரொம்ப தெரியாத பட்சத்துக்கு யாருக்கிட்டயாவது கேட்பேன். இந்த மாரி விஷயங்களெல்லாம் இந்த மாட்டுக்கு என்னோட மாட்டுக்கு நானே பார்த்துப்பேன். இதுவரைக்கும் வந்து 4, 5 மாட்டுக்கு வந்து மூக்கு கவர் மாத்தியிருக்கேன். அது ஒண்ணும் பண்ணல அவ்வளோக்கா. வெரண்டுட்டு போல. ஒரு சில மாடுகள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடம் பிடிச்சுக்கிட்டு, அப்படியே கொண்டு போய் மரத்தோட ஒட்டி வச்சுக்கிட்டு மூக்கு குத்துன மாரி வந்து மாத்துவாங்க. ஆனா நம்ம மாடுகள்லாம் எதுவும் அப்படி இல்ல. அந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சாதுவா இருப்பாங்க. பால் கறக்கிறதுக்கு சரி, நானே பால் கறக்கிறனால, தீனி போடுறனால, இது வந்து ரொம்பவே சாதுவா நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வந்து வீடியோ போடுறதுக்காக ட்ரை பண்ணுறேன். அந்த கை கவுத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒத்த மூக்குனாங்கயித்துல தாங்க நாங்க போட்டுக்கிறது. இழுத்தாலும் அது வரவே மாட்டேங்குது. ரொம்ப செல்லம் பண்ணுங்க கேளுங்க. நம்மக்கிட்ட கொஞ்சிக்கிட்டு, உரசிக்கிட்டு, மோதிக்கிட்டு இப்படியே தான் இருப்பாக. நம்மள விட்டுட்டு இருக்கவே மாட்டாக பாருங்க. கிட்ட போய் நின்னோம்னா போதும் உரச ஆரம்பிச்சுருவாங்க. அவ்வளோதாங்க.